மத்தேயு சுவிசேஷம் 4:4 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்கிற தலைப்பிலே நம்ம வார்த்தையை தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கர்த்தர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போதும் போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, அவருடைய வாய் எதை விளம்பிற்றோ அதை அப்படியே கேட்டு அதன்படி செய்கிறவன் நிச்சயமாய் பிழைப்பான். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. மனிதர்கள் நம்ம நினைப்போம், கர்த்தர் ஒருக்கா சொல்லியாச்சுன்னு சொன்னா அந்த ஒரு வாக்கு தத்தத்தை இப்ப ஊழியர்காரன் மூலமாக தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரும் பேசுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நிறைய பேர் பிடிச்சு கொள்வாங்க, அப்படியே பிடித்து கொள்வாங்க. ஆண்டவர் வாயிலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டு இனி அதை வச்சே செபிப்பாங்க, அதை பிடிச்சு கொள்வாங்க. ஆனால் எரேமியா 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை, எனக்கு பிரியமில்லாமல் நீ நடந்தால் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பேன். இதை மறந்துடும். அப்போ அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இப்படியும் வெட்டும் அப்படியும் வெட்டும். அதனால கர்த்தர் சொன்னதை செய்யாமல் மறக்கணும். நம்ம அதுக்கு தகுதி உள்ள பாத்திரமாக எப்போதும் இருந்தே ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். கர்த்தர் வாய் பேசிட்டு நம்முடைய வாயும் பேசணும். எப்படி? கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவருடைய துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். சோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை விட்டா நமக்கு ஏதுங்க வழி? இருதயத்தை யாரும் திருட முடியாது. அநேகர் சொல்லுவோம், நான் அலுவலில் இருக்கிறேன், வேலையில் இருக்கிறேன், தொழிலில் இருக்கிறேன். நீ எந்த வேலையும் செய், வேலை செய்து தான் பிழைக்க முடியும். வீட்டு வேலை செய்வாங்க, வெளியே வேலை செய்வாங்க, ஆபீஸ் வேலை இருக்கும், ரைட்டு, ஓகே, அதில் தப்பு இல்லை. ஆனால் இருதயம் கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு தெய்வ மனுஷரை தெரியும். அவர் எப்போதும் பார்த்தால் ஒரு கிருபாசனம் சபை பாசர், அவர் பேர் சார்லஸ். சோதரம் 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 சோதரம். எப்போது நான் அவரை ரொம்ப கவனிச்சு பார்த்துருக்கிறேன். அவரை பார்த்து நானும், அவர் வாய் எப்போதும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மனுஷன்ட பேசிவிடுவார். மனுஷன்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த வாய் சோத்திரம். உன் வாய் எப்போதும் துதித்து கொண்டே இருக்கட்டும், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த துதியின் சத்தத்தின் மேன்மை உன்னுடைய எதிராளியாகிய தலையை உடைக்கும். பிரியமானவர்கள், தேவ துதி உன் வாயில இருந்து, உள்ளத்தில் இருந்துதான் வாய் வரும், இருதயத்தில் இருந்துதான் வார்த்தை வெளிப்படும். அருமையான வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறதை செய்து பாருங்க, வெற்றி நமக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஊமைகளாக பேசினார். அடுத்த வசனம், என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தொடர்ந்து அதே மத்தேயு சுவிசேஷம்
11 வாசிங்க. 13:11. அவர்களுக்கு அவர் பிரதித்துவமாக பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. கவனிங்க, அந்த நம்ம சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எல்லாருக்கும் ஓமைகளாக பேசுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிங்களாம் பார்க்கலாம். மத்தேயு 13:11. அல்லேலூயா. அவர்களுக்கு இயேசு பிரதித்திரமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சீசர்கள் எல்லாவற்றையும் திறந்து, ஆண்டவருக்கு எதிராளிகள் அதிகம் இருந்தாலும் நம்மளும் சாகடிக்கப்படுவோம் என்று தெரிந்தோம் அவரோடு கூட இருந்தவர்களை பார்த்து, அவர்களுக்கு பிரஜாதி மக்களுக்கு ஆண்டவர் ஊமைகளாகவே பேசுவார். ஆனால் அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? உணர்வில, உள்ளத்தில, சிந்தையில, அவருடைய செய்கையில, எதிர்பார்ப்பில் அவரோடு இருக்கணும். நம்ம அந்த காலத்தில் அவர் நேரடியாக இருந்தார், இப்போ ஆவியாக இருக்கிறார், வார்த்தையில் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்ம இருதயத்தில் அவர் பூரணமாக வாசம் செய்வார். லெகுவாக இருக்கும் அவரோடு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது. நிறைய பேருக்கு இந்த விவரம் புரியலை. பரிசுத்த ஆவியை தூரமாக வச்சுருக்காங்க. பரிசுத்த ஆவி கேட்டால் இல்லை, வெளிப்பாடு இருக்கா இல்லை, தெய்வ சத்தம் கேட்குறதா இல்லை, அந்நிய பாசை அடையாளங்கள் இருக்குதா, என்னைக்காவது கேட்டால் பதில் வருகிறதா இல்லை. அப்போது யாரோடு நம்ம ஒரு உறவாட முடியும்? இருதயம்தான். இருதயத்தில் தான் வாய் பேசும். இருதயத்தில் வரக்கூடிய உணர்ச்சி தான் வாய் வழியாக பேசும். அந்த இருதயத்தை ஆளுகை செய்கிற, இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு வாசலை திறப்பேன் என்று ஆயத்தமாய் வந்திருக்கிற தேவனுக்கு எத்தனை பேர் இருதயத்தை கடினமாக அடைச்சிருக்கும்? கையை தட்டி வாயை திறந்து சோத்திரம் சொன்னால ஆவியானவர் உள்ள வருவார். கவலையெல்லாம் நினைச்சிட்டு ஆராதனைங்க தீப்பொறியா நடக்கு. அப்படியே இருந்தா எப்படிங்க? எப்படியே நீங்க ஆவியானவரை உள்ள கொண்டு வர முடியும்? உங்க இருதயம் பரவசப்பட்டாதான் அவர் வருவார். அவர் யாரையும் பலவந்த பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நினைவு உன் இருதயத்திலும், அவருடைய துதி உன் வாயிலும் இருக்க வேண்டும். அந்த 9வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாயினாலே அறிக்கை செய்யணும், விசுவாச இருதயத்தினாலே அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. 2 காரியம் செய்ய வேண்டும். துதியின் சத்தம் எப்போதும் உன் வாயிலே இருக்க வேண்டும். உன் இருதயம் எப்போதும் விசுவாசத்தோடு இருக்கணும். எனக்கு நன்மையே செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அவரை சுமக்கிறேன், அவர் என் இருதயத்தை விட்டு போக மாட்டார் என்கிற விசுவாசம் இருந்தால் பூரண ரட்சிப்பு, அதுதான் மெய்யான ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய வாயினால நிறைய தீட்டு நமக்கு அபத்தமாய் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மனுஷன் சாப்பிடுறதுல தீட்டு இருக்காது, உள்ள இருந்து வெளியே புறப்படுகிற வார்த்தையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டுமா, பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளையே பேச வேண்டும். நம்ம எத்தனை பேர் அப்படி பேசுகிறோம்? நம்ம
காலையிலேருந்து மாலை தூங்குற போகிற வரைக்கும் நம்ம வார்த்தைகளை ரெக்கார்டு பண்ணி நம்ம பார்க்கணும். என்னெல்லாம் பேசியிருக்கோம், யார் எப்படி, யார் குடும்பம் அப்படி இருக்குது, யாரை பற்றி எதை செய்யலாம், அங்கே ஃபோனில் என்ன வருது, செல்லில் என்ன வருது, எதெல்லாம் பேசியிருக்கோம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ உன்னுடைய வாய் பேச்சை அவர் கவனிக்கிறார். உலகமும் கவனிக்கிறது, பிசாசும் கவனிக்கிறது. அதாவது நம்ம வாயை கிளறுவாங்க. நான் சொல்றது புரியுதா? நம்ம வாயை விருதா பிசாசு கிளற செய்வோம். கோபம் ஊட்டுவார்கள், எரிச்சல் கொண்டு வருவார்கள். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கிறவதற்கு தீவிரமாயிருங்கள், பேசுவதற்கு குறைச்சல் உள்ளவர்களாய் இருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? கேட்கறதுக்கு தீவிரம், பேசுவதற்கு தாமதமாக குறைச்சல் உள்ளவராக இருக்கணும். கேட்கணும், மனசுல ஜெபிக்கணும். இங்க போட்டிக்கு போட்டி. அப்படி சொன்னா நான் அப்படி பார்த்துட்டு இருப்பேனா? என்னுடைய தாளந்து என்ன, என்னுடைய திறமை என்ன, எப்படி பேசலாம்? இதுதான் நம்ம வாயிலிருந்து வரக்கூடியது. வசனம் அப்படித்தான் சொல்றது. நம்ம விசேஷித்தவர்கள், தேவ பிள்ளையை நீ ஆண்டவருக்குள்ளே இருக்க ஆசைப்படுகிறாயா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே பூரணமா வாசம். இப்படி தாறுமாறான வார்த்தை பேசுகிற இருதயம் உடையவர்கள் இருதயத்தில் ஆண்டவர் வாசம் செய்ய மாட்டார். போட்டிக்கு போட்டி, பல்லுக்கு பல்லு, பேச்சுக்கு பேச்சு, அப்படிலாம் இருந்தால் அவர் வாசம் பண்ணவே முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால நம்முடைய வாயின் வார்த்தைகள் யார் எதை சொல்லட்டும், பிரயோஜனம் உள்ள, ஆசீர்வாதமான, சமாதான, அன்பான, அப்படி 10 வார்த்தைக்கு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை சிரிச்சிட்டு போய் பாருங்க, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நம்மளை குற்றம் சாட்டுறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. இவ்வளவு சொல்லியும் சிரிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லி நமக்கு அதுக்கு அந்த ஞானம் நமக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன்னை தீட்டுப்படுத்தாதபடி நீ கவனமா இருந்தாலே பாதி ரட்சிப்புக்குள்ள நீ பலப்பட்டு விடுவாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாய் பேசுகிறது என்பதுதான் செய்தியின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உங்களோடு யுத்தம் பண்ணுவேன். யாராய் இருந்தாலும் சரி, நானாய் இருந்தாலும் சரி, ஊழியத்தில் சரியான காரியத்தை செய்துதான் ஆகணும். வயசாகி போயிட்டு தொண்டெல்லாம் வலிக்குது, அதனால ஒரு ஜபத்தை குறைச்சின்னு சொன்னா கணக்கு கண்டிப்பாக கேட்பார். எல்லாரிடத்திலும் கணக்கு கேட்பார். நீ மனம் திரும்பு, திரும்பாவிட்டால் ஆண்டவருடைய பிள்ளைகள், உலக மனுஷர்கள் அல்லவே, நாம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவோ காலமாயிட்டு ஆண்டவரை அறிந்து பல வருஷங்கள், எண்ணி முடியாத வருஷங்களாய் நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் நமக்கு தொட்டில் பழக்கம் வருதுன்னு சொன்னா, மாமிச கிரியே வரும்னா, உலக பிரகாரமான போட்டா போட்டி எதிர்த்து நிற்குது நம்மகிட்ட வருவுன்னு சொன்னா ஆண்டவர் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அப்போ நீ உலகத்துக்கு உரியவளா, உலகத்துக்கு உரியவனா என்று கேட்பார். கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீ என்னுடைய மகனாய் மகளாய் இருந்திருந்தால் என்னை பற்றி நீ மனம் திரும்பி என்னை நான் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிந்திருப்பாய். அதானே அர்த்தம். தேவ பிள்ளையே, மனம் திரும்புவோம். இன்றைக்கே மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம பூரண ரட்சிப்படைவதற்கு நம்முடைய ஜென்ம சுவாபத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அன்பு, சமாதானம், தாழ்மை, ஆண்டவர் எப்படி பொறுமையாக கேட்டறிந்து நிதானமாய் பதிலளித்தார். அவர்களை அடித்தவர்களை, பிதாவே இவர்கள் தான் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அடிச்சு, சவுக்கால் அடிச்சு, செவுட்டில் அடிச்சு, முட்கரிடம் சூட்டவர்களையும் அவர் தாழ்மையாக மன்னித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி பாருங்க,
அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் ஒரு இது இருக்கு. நானே வாசிக்கிறேன், கவனிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி எடுத்து போடுவேன். கர்த்தருடைய வாய் சொல்லுகிற வார்த்தை. யாராயிருந்தாலும் சரி, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும்படி அபிஷேகம், அந்த பயம் அது நம்மளை ஒரு நிர்விசாரமாய் இருக்க விடாது. நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நம்ம கழியாம இருந்தாலும் ஓடி வந்துடும். பலனற்று நடக்க முடியாம இருந்தாலும் ஆலயத்தில் இருப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் இருமிட்டே இருக்கிறீங்க, தும்மிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அனலா இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. நம்ம எந்த சாக்கு போக்கும் சொன்னால் அது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தது போல ஆயிரும். அதனால நான் எப்போதும் குளிராயிராதபடி, வெதுவெதுப்பாயிராதபடி, சாக்கு போக்கு சொல்லாதபடி ஆண்டவருக்கு கொடுக்கிற பங்கை. நிறைய பேர் ஒரு 2:30 மணிக்கு ஒரு நாள் உபவாசத்தில் வாங்கினா வர மனசு இல்லை. 1000 காரியம் சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால், வெதுவெதுப்பான ஒரு ஜீவிதம். ஆண்டவர் கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி நுனி புல்லு மொய்கிறவங்க, நகம் நனையாம நத்தை எடுக்க விரும்புறவங்க. நத்தை இருக்கு, தண்ணிக்குள்ள எடுக்கணும், ஆனால் தண்ணி கையில் தண்ணி படக்கூடாது. கிரியை இல்லாமல் ஆண்டவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. கர்த்தரே சொல்லுகிறார், நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி இருந்தால் நான் என் வாயில உன்னை வாந்தி எடுத்து போடுவேன் சொல்லி நம்ம மனம் திரும்பும். வார்த்தை நம்மளை உரைக்கட்டும். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 53வது அதிகாரத்தில், அல்லேலூயா, 53வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிட்டு இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அவருக்கு பேச தெரியாதா? அடிக்கிறவனை பார்த்து நீ என்ன அடிக்கிறாய் என்று கேட்க தெரியாதா? அவர் ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அவன் அழிஞ்சிருவான். அப்படியாய்ப்பட்ட பவர்ஃபுல் தெய்வம். அவர் அடிக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அவரை வாரினாலே அடித்து எத்தனை அடி இரக்கமில்லாம அடிச்சாங்க. பேசாம அதை பொறுத்தார். ஒரு அடியில் 5 சவுக்க, ஒரு சவுக்கையில் 5 கொக்கி இருக்கும். ஒரு அடியில் அடிக்கும்போது 5 கொக்கியும் அப்படி சுருட்டி லாவில் பிடிக்கும். வெட்டி தான் இழுப்பான். அடிச்சு வெட்டி இழுப்பான். அந்த கரியோடு ஆண்டவருடைய சதையோடு அது பிச்சுக்கிட்டு வரும். ஆனாலும் அவர் வாய் திறக்கல. இதுதான் உபதேசம். வசனத்தை கேட்கிறோம், உபதேசத்தை கேட்கிறோமே, நமக்குள்ள அந்த நிதானம் இருக்கிறதா? யோசிங்க. ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, நான் இப்படி இருக்கிறேன், என் பலவீனெல்லாம் தெரிஞ்சு இருக்கிறேன்னா விஷயம் இதுதான். உபதேசத்தை கேட்கிற நாம, வேதத்தை வாசிக்கிற நாம, ஆண்டவரே அப்படி பொறுமைசாலியாக இருந்தாரே, நமக்கு அந்த பொறுக்கிற தன்மை இல்லையே. தயவு செய்து எல்லாவற்றிலும் நமக்கு ஆன்சர் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. யாரும் எனக்கு அறிவிக்கவில்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. உன் கரத்திலே அது இருக்கிறது. 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இருந்ததும் இல்லை. எத்தனை பாடுகளை நம்முடைய ஆண்டவர் சகித்தார் பிரியமானவர்களே. எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம். 6 மணி நேரம் சிலுவையிலே பதபதன்னு சொன்ன அவருடைய வெயிட் எப்படியும் 95 கிலோ இருக்கும். ஒரு வித்தியாசம். அந்த 95 கிலோவையும் 2 ஆணி இந்த கையில் இப்படி அரைஞ்சார்கள். நம்ம அவரு இது 2 நாட்கள்னால அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆணி அரைஞ்சி அந்த வெயிட்டிலே அவர் தொங்கிட்டு இருந்தார். 1 மணிக்கூர் 1 நிமிஷம் இல்லை, 6 மணிக்கூர்.
அல்லேலூயா. 6 மணிக்கு எப்படிங்க நம்ம ஒரு நிமிஷம் என்ன அடிச்சிட்டியா, என்னப்பா பாரு, என்ன பேசிட்டியா, இப்ப பாரு. 6 மணிக்கு இடைவிடாமல் தொங்கினார். எல்லாரும் சிரித்தார்கள். அந்த நிலையில சிரித்த பிறகு அவர் பரியாசம், அவர் கோபப்படல. அவர் என்ன செய்தார்? அல்லேலூயா. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையும் இருந்ததும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் அப்பாவுடைய ஒரிஜினல் பிள்ளைகளாகிய நாமக்கு அது இருக்கணும். அப்பந்தான் அப்பா பிள்ளை என்று சொல்ல முடியும். நான் அப்பாவுடைய சுதந்திரவாளி நீ சொல்வதற்கு அத்தாட்சி இதுதான். அவர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் நம்ம செய்வோம். தகப்பனை போல பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயங்கள் 100% நமக்குள்ளே செயல்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனம் கவனிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முற்பலனாக மீட்கப்படப்பட்டவர்கள். இவர்களுடைய 5வது வசனம், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். எதெல்லாம் இருக்கிறது? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எல்லாத்திலையும் நமக்கு தெளிவாக காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம சோதித்து பார்த்து நம்ம கற்புள்ளவர்களாய் இருக்கிறோமா, கரைப்படாமல் இருக்கிறோமா, அவரை பின்பற்றுகிறோமா, அவர் எல்லா விதத்திலும் அவரை சார்ந்து இருக்கிறோமா என்று யோசித்து நம்ம செய்கைகளை காண்பித்தால் யாருக்கிட்டையும் எந்த மனுஷன்கிட்டையும் எந்த தயவுக்காக நிற்க வேண்டிய அவசியமில்லை. அந்த கிரியை தானாகவே ஆண்டவர் ஆவியானவர் செயல்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உம்முடைய அடியோனுடைய பேசிதனுக்கும் பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். எபிரியருக்குள்ளே பிறந்தவன் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி முன்குறிக்கப்பட்டவன் மோசே. தாயின் கருவிலே அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே மனுஷனை குறித்து அவர் தீர்மானம் போட்டு வச்சிருவார். ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், நான் என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா மரித்த பிறகு நான் பிறந்தேன். இது அவருடைய திட்டம். சில பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள், தேவன் நாமம் மகிமை என்று வச்சிருவார். லாசரு மரியாள் மார்த்தாளை அந்த காலத்திலே ஆண்டவர் மகிமைக்காக லாசருக்கு வியாதியை கொடுத்தார். அப்போ இது அவருடைய திட்டம். அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருவார். அவர் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாலே பூலோகத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடித்து வைத்து விட்டார். அதை மாற்ற மாட்டார். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அவர் செய்து முடித்ததை திரும்ப திரும்ப மனுஷரை போல புரட்ட மாட்டார். கவனம். அப்போ அவர் யாரை கொண்டு எப்படி செய்யணுமோ அதை ஏற்கனவே தீர்மானம் போட்டு முடிவு வச்சாச்சு. அந்த தீர்மானத்துக்கு எதிராக நம்ம செயல்படுவோம். அல்லேலூயா. நாராயண வடிவே ஆண்டவர் கூப்பிடுகிறார். என் சகோதரி மூலமாக கூப்பிட்டார். அவர் சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, உன் சகோதரன் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமா? தேவனை மகிமைப்படுத்த அவளை விட்டு தெளிவாக சொன்னார். என் சகோதரியோட, தம்பி, ஒன்னேத்தாம் புள்ள ஆண்டவர் நேசிக்கிறார். உன் சகோதரன் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேணும், நீ அவன்கிட்ட சொல்லு. எப்படி அவனை நான் விடமாட்டேன்னு சொல்லுவார்னு சொல்லி எனக்கு திமிரு. ஏசு விடமாட்டாரா? நான் ஊழியம் செய்யணுமா? நான் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னவளை, உபதேசம் சொன்னவளை, அந்த காரியம் நல் உபதேசம் சொன்னவளை நான் பைத்தியக்காரின்னு சொன்னேன். நீ மெண்டல் ஆயிட்டாக்கா, நீ மெண்டல் ஆயிட்டா. எங்களுக்கு எவ்வளவு தெய்வம் இருக்குது, நான் இந்த இயேசுவை சொல்லணும். திமிரு. அப்போ
அவருடைய திட்டம் அதுல பேலாக அவர் விட மாட்டார். நான் சொல்றது புரியுதா? சரி, இவனை விட்டு வேற ஒருத்தனை பிடிக்க மாட்டார். அவருடைய சித்தம் இந்த வருஷம், இந்த காலம், இந்த சமயத்தில் நாராயண வடிவு தான் அந்த இடத்துல செயல்படணும் என்பது அவருடைய திட்டம். அதை தன்னுடைய சகோதரி மூலமாக வாய்ப்பு கொடுக்கிறார். உன் சகோதரன் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நான் அதை புரிந்து கொள்ளாதபடி மறுதலித்தேன். அவர் விட்டப்பாடு இல்லை. அதனால்தான் என் பிள்ளை அவர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவருடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியலன்னா கஷ்டப்படுவாய். மோசே என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, இதற்கு முன்னாலாவது நான் பேசி பழக்கம் இல்லை, நான் மந்த புத்தி உள்ளவனும் திக்குவாயுமா இருக்கிறேன். அது அவருக்கு தெரியாதா? நீ நினைத்துக்கொள், நான் பலவீனமானவன், பலவீனமானவள் நானா? நீதான். எத்தனையோ முறைகள் உனக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இத்தனை அறிவித்தும் அறிவு வளர வளர உனக்கு மாமிசத்துல தான் நீ வளர்ந்துகிட்டே இருக்கிற. விடமாட்டாருங்க. எனக்கு கொடுத்த தண்டனை எவ்வளவு பெருசு. நான் நேசிக்கிற, எங்க அடிச்சா இவன் வருவானே அவருக்கு தெரியும். அடிக்க வேண்டிய என் மகனை நான் எவ்வளவு நேசித்தேன் தெரியுமா? அடிக்க வேண்டிய அடிச்சு தூக்குறாரு. நான் ஓடி கதறி அவர்கிட்ட வந்து வேலை செய்றேன். அவருடைய சித்தம் நிறைவேறிதாகும். அதை தடை செய்ய உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது, அனுமதிக்கும் விட மாட்டார். அவர் ஒரு மனுஷரை முன்குறித்தால் கவனிங்க, தொடர்ந்து அந்த 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். கர்த்தருடைய வாய் பேசிட்டு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு ஒரு காரியம் முடியல, நடக்க முடியல, பலனற்று போனேன். நான் அப்படி சொன்னா உனக்கு பலன். நேற்று சொன்னோம் இல்லையா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன்னோடு இருப்பேன் சொன்னாரா இல்லையா? எத்தனை நாள் உனக்கு எப்படி உனக்கு இடிச்சு இடிச்சு எத்தனை ஊழியக்காரன் சொன்னாங்க.